வெல்கம் டு ஓல்டு ஸ்டோரி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் 1970களில் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய நியூரம்பெர்க் அப்படிங்கிற இடத்துல நடந்த ஒரு வினோதமான அதிர்ச்சியும் அச்சத்தையும் ஏற்படுத்தின ஒரு இன்சிடெண்ட்டை தான் பார்க்க இருக்கிறோம். ரொம்பவும் பிரசித்தி பெற்ற இந்த இடம் அமைதிக்கு ரொம்பவும் பெயர் போனதாக அன்றைய காலகட்டங்களில் இருந்து வந்திருக்குது. 1970க்கு பின்னாடி இந்த சூழ்நிலைகளில் ஒரு மயானத்தில் அங்கே புதைக்கப்பட்டிருந்த உடல்கள் திடீரென மர்மமான முறையில் காணாமல் போகிறதா ஒரு புகார் எழுது. இந்த நிலை தொடர்ந்து நீடிக்குது. ஆரம்பத்தில் இது அந்த பக்கத்தில் ஏதாவது அத்துமீறி சுற்றி திரிகின்ற விலங்குகளால் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற கோணத்தில் தான் இதை பார்க்குறாங்க. குறிப்பாக இங்கே காணாமல் போகிற பிணங்கள் எல்லாம் குறிப்பாக அன்றைய தினங்களில் இறந்து அன்றே அடக்கம் செய்யக்கூடிய உடல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து யாரோ திருடிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை வெளியே வருது. இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சோதனை பண்ணுறாங்க. அங்கே பணிபுரிந்த கேர்டேக்கர்ஸை எல்லாம் பிடிச்சி விசாரிக்கிறாங்க. ஆனால் அவங்களிடம் இதற்கான பதில் இல்லை. அந்த குற்றத்தில் அவங்க ஈடுபடவும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. இருந்தாலும் அவங்க மேலே ஒரு வலுத்த சந்தேகங்களோடைய இந்த வழக்கு நீடித்துக்கிட்டு இருக்குது. விசாரணைகளில் துரிதமான முன்னேற்றங்கள் இல்லை. குறிப்பாக அன்றைய காலகட்டங்களில் இறந்து போன நபர்களினுடைய இரங்கல் செய்திகள் போஸ்டர்களாக வெளியிடப்படும். அதையெல்லாம் பார்த்துட்டு யாரோ திட்டமிட்டு அன்றன்றைய தினங்களில் அடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த டெட் பாடிகளை தூக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. பரபரப்பாக இந்த சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் அச்சம் தொற்றி கொண்டது. இந்நிலையில் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கேங் யார்? குறிப்பாக அன்றைய நாட்களில் இறந்து போன அந்த உடல்களோடு அவர்களுடைய நினைவாக சேர்த்து அடக்கம் செய்யக்கூடிய சில வேல்யூவான பொருள்களுக்காகத்தான் இது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற கோணத்தில் இந்த சந்தேகங்கள் பார்க்கப்படுது. ஆனாலும் அந்த நிலைமை கொஞ்சம் முரண்பாடுகளோடு இருப்பதும் விசாரணைக்கு ஒத்துப்போகாத ஒன்றாக இருப்பதும் பலருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. நிறைய ப்ரைவேட் டிடெக்டிவ்ஸும் இதற்காக ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் யாருனாலையும் இதை கண்டுபிடிக்கப்பட முடியலை. இப்படியே போய்கொண்டு இருக்கும்போது அப்போ எதிர்பாராத விதமாக ஒரு காரில் பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு தம்பதிகளை யாரோ ஒருவன் சுட்டு கொன்னுடுறான். இருந்த விஷயம் ஒரு பணத்திற்காக செய்யப்பட்ட ஒரு குற்றச் செயலாக இருக்கலாம் அப்படிங்கிற கோணத்தில் இந்த உடல்களை கொண்டு போய் பரிசோதனை செய்கிறாங்க. அப்போ தான் ரொம்பயுமே ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு இரத்தம் உறைய செய்யக்கூடிய ஒரு விஷயம் வெளிவருது. இறந்து போன அந்த 2 உடல்கள்லையும் யாரோ கடித்து அவங்களுடைய இரத்தத்தை உறிஞ்சி இருப்பது தெரிய வருது. அதன் பின்னாடி சொல்லவா வேணும், உண்மையாகவே வேம்பயர்ஸ் இந்த பகுதியில் நடமாடுறாங்க அப்படின்னா அந்த வேம்பயர் தான் பிணங்கள் காணாமல் போவதற்கும் காரணமாக இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்பயுமே கதைகள் காட்டு தீ போல அங்கே ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. இரவு நேரங்களில் மக்கள் வெளியே வரவே ரொம்பவும் பயப்படுறாங்க. அறிவியல் வளர்ந்த இந்த காலகட்டங்களில் வேம்பயர்ஸ் இது போன்ற கட்டுக்கதைகள், அமாவாசை, பௌர்ணமி சம்பந்தப்பட்ட கதைகள் எல்லாம் சொல்லி மக்கள் அச்சத்திற்கு ஆளாகிறாங்க. தேவையற்ற வதந்திகள் தொடர்ந்து பரவி வருது. இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற கோணத்தில் தொடர்ந்து அதிகாரிகள் படுபயங்கரமாக பிஸியாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியே போகும் பொழுது அந்த சுட்டு கொல்லப்பட்ட தம்பதியினுடைய உடம்பிலிருந்து குண்டுகளை எடுத்து வைக்கிறாங்க. எதிர்பாராத விதமாக அப்போ அங்கே ஒரு கேர்டேக்கர் ஒரு நபரை பார்க்குறாரு. மயானத்தில் நடுராத்திரியில் அவரிடம் விசாரிக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் தூரத்தில் நின்று அவரை சுட ஆரம்பிக்கிறான். அதிர்ஷ்டவசமாக அவரும் உயிர் தப்பிடுறாரு. அதன் பின்னாடி அந்த குண்டுகளையும் எடுத்து சோதித்து பார்க்கும்போது இந்த குண்டுகளுக்கெல்லாம் உரிமையாளர் ஒரே நபர் தான் அப்படிங்கிறது தெரிய வருது. அது தொடர்ந்து விசாரணையின் முடிவில் ஹியூனோ ஹாஃப்மேன் அப்படிங்கிற ஒரு நபர் கண்டுபிடிக்கப்படுறான். அவனை தொடர்ந்து விசாரிக்கிறாங்க. விசாரணையின் பொழுது தான் பல அதிர்ச்சியூட்டக்கூடிய தகவல்கள் வெளிவருது. இந்த ஹியூனோ ஹாஃப்மேன் சிறு வயதிலேயே தனது பெற்றோர்களால் தாக்கப்பட்டதால் வாய் பேசும் திறன் மற்றும் கேட்கும் திறனை இழந்திருக்கிறான்.
அதற்கு பின்னாடி இவனை பல சீர்திருத்தங்கள் பண்ணுறதுக்காக சேர்த்துருக்குறாங்க. கொஞ்சம் அடல்ட்டாகி வெளியில் வந்த அவன் பிளாக் மேஜிக் இந்த மாதிரி பில்லி சூனியங்கள் செய்கிறது இதிலலாம் ரொம்ப அவன் ஆர்வமாக இருந்திருக்கிறான் அப்படிங்கிறது தெரிய வருது. இவன் தான் பிணங்களை திருடி அதனுடைய இரத்த வாடைகளை ருசி பார்த்துருக்கிறான் அப்படிங்கிறதும் நாட்கள் செல்ல செல்ல இவனுடைய இந்த பைத்தியக்காரத்தனம் முற்றி போய் இறுதியில் உயிரோடு இருக்கக்கூடிய நபர்களையும் கொன்று அவர்களுடைய இரத்த வாடையை ருசித்து பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் அந்த தம்பதிகளை கொன்றதும் இவன்தான் அப்படிங்கிறதும் தடயவியல் சோதனைகள்லையும் பல்வேறு கட்ட மருத்துவ ஆராய்ச்சிகளின் முடிவுலையும் உறுதி செய்யப்படுது. அதன் பின்னாடி இவன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறான். அதன் பின்னாடி இவனை எல்லாருமே வேம்பயர் ஆஃப் நியூரம்பெர்க் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மாறுபட்ட உளவியல் சிந்தனைகளில் ஒரு ரியல் லைஃப் வேம்பயராகவே இவன் மாறி அந்த பகுதியில் ஓரிரு வருடங்களில் தொடர்ந்து ஆக்டிவாக இருந்து எல்லாரையுமே அச்சப்படுத்தி இருக்கிறான். இவனை பற்றி பல்வேறு விதமான உளவியல் ஆய்வாளர்களும் பல திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டு வந்தாங்க. ஆனாலும் இவையாவும் அறிவியல் பூர்வமாக ஒத்துப்போகலை. சிறு வயதிலிருந்தே இந்த மாதிரியான பிளாக் மேஜிக் ரிச்சுவல்ஸ் இதிலெல்லாம் ஈடுபட்டு இதனுடைய மனநலம் பாதிக்கப்பட்டு வாழ்கின்ற நாட்கள்லேயே கற்பனையில் சொல்லக்கூடிய ஒரு ரியல் லைஃப் வேம்பயராக தன்னை இவன் மாற்றிக்கொண்டு சில உயிர்களை சேதப்படுத்தி இருக்கிறான். இறந்து போன உடல்களையும் சேதப்படுத்தி இருக்கிறான் அப்படிங்கிறது மட்டும் ஒரு உண்மை தெரிய வந்தது. அறிவியலுக்கும் அப்பாற்பட்டு மாறுபட்ட மனநிலை பிறழ்வுகளால் பிறருடைய வாழ்க்கையையும் இதனால் கெட்டு போயிருக்குது அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான குற்ற பின்னணி உடையவர்களினுடைய ஒரு விதமான அனுபவங்களாக கிடைச்சிருந்திருக்குது. இந்த மாதிரியான ரியல் லைஃப் வேம்பயர் திரையில் தான் பார்க்க முடியுமே தவிர நிஜ வாழ்க்கையில் இல்லை. ஆனாலும் ப்ரூனோ காஃப்மேன் இந்த மாதிரியான ஒரு விசித்திரமான நிகழ்வுகளால் அன்றைய காலகட்டங்களில் எல்லாரையும் அச்சப்படுத்தி இருக்கிறான். வேடிக்கையான ஒரு பயங்கரமான குற்றச்செயல்களில் இதுவும் ஒன்றாக பார்க்கப்படுது. எது எப்படியோ அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட இந்த மனப்பிறல் உடைய நபர்களினுடைய நிகழ்வுகள் பல இருக்குது. தொடர்ந்து ஒவ்வொன்றாக பார்க்கலாம். மீண்டும் ஒரு விசித்திரமான கதையோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.